எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்னு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடம்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு. அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட். டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாட்களுக்கு முன்பு, ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்றும் தெரியாம மொழிப்பான். பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.